ரொம்ப சிம்பிளா டேஸ்ட் அட்டகாசமான ஒரு பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு பன்னீரை வந்து சின்ன சின்னதா அது மாரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில கொஞ்சமா பட்டர் ஆட் பண்ணிட்டு, பன்னீர போட்டுட்டு லைட்டா வந்து கோல்டன் ப்ரவுன் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. மறுபடியும் அதே பேன்ல கொஞ்சமா ஆயில் ஊத்திட்டு, வெங்காயம் வந்து பார்த்தீங்கன்னா போட்டு வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் தக்காளி, பூண்டு, இஞ்சி இதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்குனதுக்கு அப்புறமா வந்து மசாலா இதிலேயே வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பச்சை வாசனை இல்லாம இருக்கும். மசாலா வந்து பார்த்தீங்கன்னா, நான் 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா தூள் இல்லன்னா சன்னா மசாலா இருந்தா கூட நீங்க அந்த கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்ல டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரா இருக்கும். அதுக்கப்புறம் அதே பேன் வச்சுட்டு, அதே பேன்ல கொஞ்சமா பட்டர், சின்ன சின்னதா கட் பண்ண வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம அரைச்சு வச்சிருக்க பேஸ்ட், நான் முந்திரி போட்டு அரைச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் அந்த பேஸ்ட்டையும் மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா நீங்க வறுத்து வச்சிருக்க பன்னீரையும் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இறக்கும்போது கொஞ்சமா பட்டர் ஆட் பண்ணிட்டு இறக்குங்க. ரொம்ப சூப்பரா இருக்கும். செம டேஸ்ட்டா இருக்கும். டக்குனு பண்ணிடலாம். பண்ணி பாருங்க.